டே 87க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ப்ரோமோவில் வந்து பார்க்கும்போது டீம் ஏ, டீம் பி. டீம் பி வந்து டீம் ஏவை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டீம் தான் நான் சொல்லுவேன். யார் சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவும் மணியும் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏய், நிக்சன் ரொம்ப நெகட்டிவாக மாட்டான்டா, மாறி ரொம்ப நாள் ஆகுதுப்பா. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அந்த மாயாவின் கண்ட்ரோலில். ஏன்னா மாயா வெளில வந்தானே ஆக்டிங்கு அந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. விசித்ரா அம்மாவும் ஏன் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் வந்து அந்த நாடகத்தில் வந்து இது உண்டு, வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லி தன்னுடைய கண்ட்ரோல் நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாயா. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஃபுல்லாக கண்ட்ரோலில் போயிட்டாரு. இன்னொரு விஷயம், ரவீனா சொன்ன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா பல சீசன்களில் வந்து சில போட்டியாளர்கள் வெளில போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வருந்துறாங்களோ இல்லையோ வருந்துற மாதிரியே நடிப்பாங்க, ஆவுன்னு போய் அழுவாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த சீசனில் தான் எப்பா ஒரு டிக்கெட்டு போதியா நிம்மதியா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து ரவீனா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறாங்க. சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ ரவீனா எவிக்டானா யார் வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க? மணி மட்டும்தான். சும்மா இன்னும் ஒரு 5 நாள் அது ஒரு பேருக்கு வருத்தப்படுவாப்ல, அவ்வளோதானே தவிர்த்து இந்த சீசனை பொறுத்தவரையும் என்னது எலிமினேஷன் கேம் தான் நடக்குது. ஏன் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறது இந்த சீசன் தான். மகத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, மகத்துக்கு கொடுத்தது மகத்தை ஆஸ் யூஷுவலாக எவிக்ட்டுங்க. சும்மா ஒரு கார்டு கொடுத்தாங்க, ஆனால் வாலண்டியராக ரெட் கார்டு கொடுத்தது இந்த இதுதான். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இங்கே வந்து பாசம் கீசெல்லாம் கிடையாது, எல்லாம் வேஷம். அதை தான் இந்த 2 பேரும் சொல்கிறாங்க.